விஜய் அண்ணா நாளைக்கு வின் பண்ண போகிறதுனால கண்டிப்பாக வின் பண்ணுவாரோ அது யாராலுமே தடுக்க முடியாது. நாளைக்கு எல்லா குழந்தைங்களையும் பத்திரமா பார்த்துக்கோங்க. ஒரு அக்கறையில் ஒரு பயத்தில் வந்து இந்த வீடியோ எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்தேன். ஒரு பிம்பத்தை நீங்கள் வந்து கிரியேட் பண்ணுறீங்களா, அது ரொம்ப தப்பு. எனக்கு தூக்கமே வரல, என் கண்ணு பாருங்கள் ரொம்ப ரெட்டிஷாக இருக்குது. ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இப்போ வந்து மணி 11. என்னடா இந்த டைமில் வந்து வீடியோ எடுக்கிறான் அப்படின்றது, ஒரு அக்கறையில் ஒரு பயத்தில் வந்து இந்த வீடியோ எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்தேன். எனக்கு தூக்கமே வரல, என் கண்ணு பாருங்கள் ரொம்ப ரெட்டிஷாக இருக்குது. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பேசணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்தேன். நாளைக்கு எல்லா குழந்தைங்களையும் பத்திரமா பார்த்துக்கோங்க. விஜய் ஃபேன்ஸ்லாம் வந்து பத்திரமா இருங்க. எதுவும் விபரீத முடிவு எடுத்துடாதீங்க. அப்படி இப்படின்னு இவங்க எல்லாரும் சொல்கிறாங்கல்ல. இது மாதிரிலாம் நம்ம இல்லை அப்படிங்கிறத தான் நம்ம நினைக்கணும். ஏன்னா நாளைக்கு என்ன வேணால் நடக்கலாம். பிகாஸ் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி வந்து 41% வந்து விஜய் எடுக்க போகிறாரு அப்படிங்கிறது ஒரு பர்சன்டேஜ் எடுத்திருக்காரு. இல்லாமல் எக்ஸிட் போல் வந்து விஜய் அண்ணா வந்து வராரு, ஐ மீன் வந்து சிஎம் ஆக போகிறாரு அப்படிங்கிறது ஒரு ரீல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் யாரை கேட்டாலுமே டிவிக்கேங்கிறாங்க. அப்புறம் எப்படி விஜய் அண்ணா தோப்பாங்கன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறதும், கண்டிப்பாக விஜய் அண்ணா தான் வின் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதும், இந்த விஷயத்தை எல்லாமே நம்மளை நம்ப வைக்கணும். ஐ மீன் நம்ப வைக்கணும் மீன்ஸ் விஜய் அண்ணா நாளைக்கு வின் பண்ண போகிறதுனால கண்டிப்பாக வின் பண்ணுவாரோ அது யாராலுமே தடுக்க முடியாது. ஓகே. பட் அப்படி ரியாலிட்டிக்கு வரணும் நம்ம. நாளைக்கு நாம் பார்த்துக்கலாம். நாளைக்கு நேரில் பார்க்கலாம். அது நம்ம இப்போ முன்னாடியே வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட் வைக்கக்கூடாதுல்ல. எது வேணாலும் நடக்கலாம். பட் ஆனால் நம்ம தான் கொஞ்சம் இதாக இருக்கணும். நீங்கள் அதுக்குள்ள குழந்தைங்கள, பெரியவங்க உங்களோட லைக்ஸு, வியூஸு, கமெண்ட்ஸு இதுக்காக மட்டுமே இதுக்காக வந்து ஒரு வீடியோ போட்டு ஒரு ஒரு பிம்பத்தை நீங்கள் வந்து கிரியேட் பண்ணுறீங்களா, அது ரொம்ப தப்பு. நீங்கள் ஒரு வேளை அக்கறையில் பண்ணீங்கன்னா ஓகே. பட் ஆனால் அது நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே, அப்போ அந்த குழந்தைங்களுக்கு என்ன ஆகும்? ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 10லேருந்து ஒரு 15, 16 வயசில் இருக்கவங்களுக்குலாம் என்ன தோணும்? அவங்க எப்படி யோசிப்பாங்க இத? அப்போ அத நம்பிட்டாங்கன்னா ஒரு வேளை, அப்போ ஒரு வேளை நாளைக்கு ஏதாவது இன்கேஸ் வந்து விஜய் அண்ணா ஜெயிச்சா ஓகே, தோத்துட்டாரு அப்படின்னா, ஐ மீன் ஒரு பர்ட்டிகுலர் சீட் மட்டும் நிறைய எடுத்திருக்காரு. இல்ல ஒரு 20 சீட் அந்த மாரி எடுக்கிறாரு. ஆனா சிஎம் ஆகல அப்படின்னா, அப்போ அந்த குழந்தைங்க நிஜமாலுமே அத எப்படி எடுத்துக்குவாங்க? நீங்க அத மாரி சொல்லாதீங்க. எது நடந்தாலும் நல்லதுக்கே. இப்போ வந்து உங்களுக்கு தெரியும், நீங்க வந்து இந்த குழந்தைங்க முன்னாடி ரியாக்ட் பண்ணிட்டு, ஸோ இப்படி இருக்காதீங்க. எது 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 நடந்தாலுமே நீங்க வந்து குழந்தைங்க முன்னாடி காட்டிக்காதீங்க. நீங்க தான் வந்து எப்படி சொல்றதுன்னா, அவங்களுக்கு வந்து தைரியம் குடுக்கணும். ஹேப்பியா நாளைக்கு ஆட்சி மாற்றம் நடந்துச்சுன்னா சூப்பர். ஆட்சி மாற்றம் நடக்கலனா பரவால்ல. ரியாலிட்டியில தான் இருக்கணும் அப்படின்னு நான் சொல்ல வரேன். அது ஒரு பயத்தில தான் இந்த வீடியோவே நான் போடுறேன். ஸோ நீங்க புரிஞ்சுக்குவீங்கன்னு நெனைக்கிறேன். அஜித் சார் ஃபேன்ஸோட குழந்தைங்க கூட விஜய் ஃபேன்ஸா இருக்கலாம். விஜய் சார் ஃபேனா இருக்கலாம். டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணலாம். ஸோ அவங்க வந்து அவங்க குழந்தைங்க கிட்ட வந்து விஜய் தோத்துட்டாரு. வந்து அப்படிலாம் நீங்க எதுவுமே சொல்ல வேணாம். நீங்க அந்த மாரி எதுவுமே அவங்க குழந்தைங்க முன்னாடி ரியாக்ட் பண்ணாதீங்க. வின் பண்ணிட்டாருன்னா, அத செலிப்ரேட் பண்ணுங்க. தோத்துட்டாரு அப்படின்னாக்கா, அது எத்தனை சீட் வின் பண்ணியிருக்காரோ அத சொல்லுங்க. அத சொல்லி குழந்தைங்கள மோட்டிவேட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம்ல இவ்வளோ ஓட்டு எடுத்திருக்காருன்னு சொல்லுங்க. மோட்டிவேட் பண்ணுங்க. பட் ஆனா டீமோட்டிவேட் மட்டும் பண்ணாதீங்க. குழந்தைங்க முன்னாடி காட்டிக்காதீங்க. குழந்தைங்களும் சரி, பெரியவங்களும் சரி. ஸோ நீங்க புரிஞ்சுக்குவீங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ இந்த விஷயத்த போட்டு திணிச்சு உங்களோட லைக்ஸு, வியூஸ்க்காக நீங்க இத பண்ணாதீங்க. தயவுசெய்து பண்ணாதீங்க. அது ரொம்ப தப்பு. நாளைக்கு எது நடந்தாலும் அத ஏத்துக்கிட்டா கடந்து போவோம். எல்லாமே நல்லா தான் நடக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நான் பேசுறது கரெக்ட்டா இருந்துச்சு அப்படின்னா சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.